பினாங்கில் உள்ள இந்திய சமூகத்தைச் சேர்ந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் தங்களுக்கான சுய தொழிலை தொடங்கவும் அதனை விரிவுபடுத்தவும் இந்திய சமூக தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். தெகு நேஷனல் மூலம் மேற்கொள்ளப்படும் இம்முயற்சி நிதி சிக்கல்களை எதிர்நோக்கும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு தேவையான மூலதன உதவிகளை வழங்கும் என்று பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு கூறினார். என்ன ஒரு விஷயம்னாக்கா, நம்ம நிறையா விஷயங்கள் அரசாங்கத்தில் இருக்குது ரெடியாக. ஆனால் அது எங்கே போய் அடையிறது, எப்படி அடையிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக பினாங் மாநிலம் ஃபுல்லாக எல்லா இந்தியர்கள் இருக்கிற ஏரியாவிலலாம் போய் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினோம்னாக்க எல்லா சிறிய வர்த்தகர்கள், சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இந்த பணத்தை எடுத்து முதலீடாக பாய்ச்சி புது வியாபாரம் ஆரம்பிக்கலாம், அல்லது ஏற்கனவே இருந்த வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பணத்தை வச்சு அவங்க கண்டிப்பாக அந்த வியாபாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். அரசாங்கம் வழங்கும் நிதி உதவிகள் மற்றும் மானியங்களின் விண்ணப்ப செயல்முறை குறித்து சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு தெளிவுபடுத்தும் வகையில் அதற்கான சந்திப்பு கூட்டங்கள் பல கட்டங்களாக நடத்தப்படும் என்று அவர் கூறினார். இதனிடையே இந்த நிதி உதவி திட்டம் 2 முதன்மை பிரிவுகளாக செயல்படும் நிலையில் முதல் பிரிவில் 1000 முதல் 50,000 ரிங்கிட் மற்றும் 2ஆம் பிரிவில் 50,000 முதல் 1 லட்சம் ரிங்கிட் வரை கடன்களை வழங்குவதாக டத்து சுந்தரராஜு தெரிவித்தார். இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை இந்திய தொழில் முனைவோர் மத்தியில் அதிகரிப்பதோடு அரசாங்க உதவிகள் தொடர்பான தகவல்களை முழுமையாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமின் முயற்சியின் கீழ் இக்கூட்டம் இன்று நடைபெற்றதாக அவர் கூறினார்.